வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, தங்கம் எப்போ நீங்கள் வாங்கலாம் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் தங்கத்தை பற்றி சொல்லியிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸ் அதையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம எப்போ நம்ம தங்கம் வாங்கலாம், ஏன்னா பாஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை உங்களுக்கு பீக்கில் இருக்குது. நியர்லி பார்த்தீங்கன்னா 7100 வரையும் போயிட்டு இப்போ கொஞ்சம் டவுனில் வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போ இந்த தங்கம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் தங்கம் விலை 6585 ரூபா. இன்னைக்கு ப்ரைஸ் உங்களுக்கு நாங்கள் டெய்லி ப்ரைஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். கோல்டோட ப்ரைஸ் 22 கேரட் எவ்வளோ, அப்புறம் 24 கேரட் எவ்வளோ அப்படின்றத நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஒரு 2 மாதம் ஏப்ரல் மந்தில் பீக் போனது 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா 7100 போனது இப்போ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அக்ஷய திருதிலாம் வரும்போது தங்கம் விலை பீக்கில் தான் இருந்திருக்கு. ஆனால் அது ஒரு ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எக்கனாமிக்கலி கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு டெய்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. எப்போ உங்களுக்குலாம் இறங்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து அந்த டைமில் போயிட்டு பை பண்ணுங்கள். ஏன் தங்கம் விலை ஏறுது? நம்பர் 1 ரீசன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ யூஎஸில் ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் போது அந்த டைமில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, வெயிட் பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை. சப்போஸ் உங்களுக்கு தங்கம் வெள்ளி இதெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்ளை உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது ப்ரைஸ் என்ன ஆகும், கோல்டு சில்வர் ப்ரைஸ் ஏன்னா சப்ளை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும். அதே மாதிரி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் உங்களுக்கு கோல்டோட டிமாண்ட் அங்கே இருக்குது அப்படின்னா அப்போ தங்கம் விலை ஏறும். அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்ஃப்ளேஷன் ரேட் உங்களுக்கு அதிகமாகும்போது என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு கரன்சி வேல்யூ எல்லாமே டவுனில் ஆகும். அப்போ நீங்கள் தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். வெள்ளி தங்கம் இன்றைக்கி தங்கம் மட்டும் ஏறல, வெள்ளியோட ப்ரைஸுமே உங்களுக்கு நியர்லி 84,000க்கு மேலே போயிட்டே இருக்குது. இன் ஃபியூச்சரில் பார்க்கும்போது கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் கண்டிப்பாக ரைஸ் ஆகத்தான் போகுது. அப்புறம் நீங்கள் இன்னொன்று டாலர், வீக் டாலர். சப்போஸ் உங்களுக்கு டாலரோட வேல்யூ வீக்காக இருக்கும்போது என்ன ஆகும், கோல்டு ப்ரைஸ் நீங்கள் வாங்குவீங்க. அப்போ கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் இன்ஃப்ளேஷன் முக்கியமான ஒரு ரீசன். அந்த மாதிரி டைமில் அப்புறம் டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதுக்கப்புறம் ஜியோ பாலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி. அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் உக்ரைன் வார் அப்படிலாம் நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, கோல்டு அண்ட் சில்வரை அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டைம் பேங்க்ஸ் எல்லாமே. அப்போ கோல்டன் ப்ரைஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அங்கே இன்க்ரீஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனது உங்களுக்கு கமாடிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? கோல்டு ப்ரைஸ் ஜஸ்ட் ஹை ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் வாங்காமல் இது என்ன ரீசன்ஸ்னால லோ எப்போ வரும் அப்படின்றது. எப்போல்லாம் நம்ம பார்க்குறோம், இப்போ ஒரு பீக்கில் போயிருக்குங்களா. லாஸ்ட் இயர் இதே மாதிரி 2023லேயும் உங்களுக்கு ஏப்ரல், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மந்த் ஒரு பீக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் வரும். அதே மாதிரி நவம்பரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நவம்பர் டு டிசம்பர் கூட வேண்டாம், அக்டோபர் வச்சுக்கிறோங்க. ஓகே, ஆகஸ்ட் அண்ட் அக்டோபரில் கோல்டோட ரேட் கோல்டு அண்ட் சில்வர் ரேட் கம்மியாகும். அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு கோல்டோட 1 கிராம் ப்ரைஸ் உங்களுக்கு 6585 இருக்குங்களா. நீங்கள் இப்போ எந்த மந்த் அப்படி பார்க்குறீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் நீங்கள் பாருங்களேன். ஆகஸ்ட் மந்த் அதோட ப்ரைஸ் என்னவா வரும் அப்படின்னா, நீங்கள் 6000 கிட்ட வரலாம். we are expecting the price, கோல்டோட ப்ரைஸ் 6000 கிட்ட டவுன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் அக்டோபர் மந்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5800 கிட்ட வரக்கான சான்சஸ் இருக்குது. 5800 to 5900 per கிராம். ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு இப்போது ஃபண்ட் இருக்குது, நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கோல்டு, ஆனால் ப்ரைஸ் ஹையாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குட் பிளான் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு ETF. இப்போ தான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நான் எடுத்திருக்கேன். இட்ஸ் ஏ குட் இன்வெஸ்ட்மெண்ட் விச் கிவ் ஹை CAGR அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். பெஸ்ட் ஃபண்ட் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண. சப்போஸ் உங்கள்கிட்ட கேஷ் இருக்குது கையில், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு, இப்போ தங்கம் வாங்கலாம். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஆகஸ்ட் ஆர் அக்டோபரில் வாங்குறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் SBI கோல்டு ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த கோல்டு ஃபண்ட்ஸில் SBI இருக்குது, ICICI இருக்குது, ஆக்சிஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி எடுப்போம் SBI கோல்டு ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு CAGR மீன்ஸ் பர் ஆனம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா 13% உங்களுக்கு கொடுக்குது. 13.45
பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ அந்த டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வச்சுட்டு எப்போ நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம் அந்த டைம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் ஒன் ஐடியா வந்து என்ன அப்படின்னா, வெயிட் டில் ஆகஸ்ட் அண்ட் அக்டோபர் வரை நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் கண்டிப்பாக கொஞ்சம் இட் மே கம் டு 5800 900 வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் இப்போவே எடுக்கணும் அப்படி 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுக்கணும்னா பெஸ்ட் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் 13 to 13.45 என்று. அதே மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இடிஎஃப்ல நீங்கள் பண்ணுமா அதுலேயுமே நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த தங்கத்தோட ப்ரைஸஸ் டெய்லியுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டியில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ லைவ் டேட்டா நீங்கள் அது பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அனதர் கிளாஸில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.